ஹாய் guys, வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி கூலி. ஸோ கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவரோட வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் கூலி. ஸோ இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டீசெண்டான மூவி தாங்க கூலி. ஸோ கூலியோட கதை வந்து ரொம்ப சாதாரணமான கதை, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸோ வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அதுக்காக ரஜினி பழி வாங்குறாரு. ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே நான் சொல்கிறேன், லோக்கியோட ரொம்ப வீக்கஸ்டான ரைட்டிங் தான் இந்த கூலின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் பண்ணியிருக்கிற பழைய படங்கள் உள்ள சீன்ஸும் ரிப்பீட்டட் ஆகிற மாதிரியும் இருக்கு. புதுசாக வந்து அவர் சீன்ஸை உருவாக்கலையோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 வருஷம் டைம் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைமே இல்லாமல் சில படங்கள் பண்ணியே எனக்கு இப்படி தான் வந்துச்சு, எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு நல்லா டைம் கொடுத்து ஏன் இப்படி ஒரு வீக்கஸ்டான ரைட்டிங் எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்துல பாசிட்டிவான விஷயம் நான் சொல்லிடுறேன். சூப்பர் ஸ்டார் செம்ம நல்லா பண்ணியிருந்தார். உண்மையிலேயே நல்லா வேற லெவலுக்கு அவர் வந்தா ஓகே, அவர் செம்ம. அவருக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்துல அவர் என்ன கொடுக்குமோ அவரோட பெஸ்ட் கொடுத்துருவாரு. ஸோ அதை பத்தி நான் சொல்லிட்டேன். இந்த படத்துல உண்மையிலேயே நான் சொல்றேங்க, அனிருத் இல்லையோ வாய்ப்பே இல்லை. அனிருத் ஒரு கட்டம், அந்த பிளாஷ்பேக்லாம் வர கட்டம்லாம் பிச்சிட்டாரு, பின்னிட்டாங்க அனிருத். ஸோ வாய்ப்பே இல்லை. அனிருத் வேற லெவல் யா, நீ அவ்வளோதான் சொல்லணும் அனிருத்தை பற்றி. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி இந்த லேகான விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ ஒரு கதையை நவுத்திட்டு போகிறாங்க, அதை வந்து எங்கேஜிங்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் கொண்டு போய் இன்டர்வல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்லையும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தா இந்த கூலி மேலே வேற லெவலுக்கு வந்திருக்கும். அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ சில லேக் மூமெண்ட்ஸு அண்ட் ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே வச்சனால ஐ மூமெண்ட்லாம் வரப்போ கொஞ்சம் ஓகே நல்லா தான் பாருங்க, ஆனால் வேற லெவலுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஆனால் கடைசியாக 10 நிமிஷம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று கட்டிங்க வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது வேற லெவலுக்கு இருந்துச்சு. அனிருத்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் இந்த கூலி பற்றி நான் சொல்லணும். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ அதாங்க கூலி வந்து நான் வந்து இப்படி தான் சொன்னேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு. நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க. நன்றி, வணக்கம்.